இந்தியன் 3வது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் 3வது பாகத்தோட ரீஷூட் வந்து நடக்க போகிறது. படமும் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்தியன் 3 திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் வந்து நல்ல எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட இறுதி காட்சியில் வந்து இந்தியன் 3 திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்து ரசிகர்கள் வியந்து விட்டார்கள். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, கேம் சேஞ்சர் திரைப்படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம். இந்தியன் 3 திரைப்படத்தோட காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ணாமல், இல்லை அதுக்கான பதிலை சொல்லாமல் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தது. ஆனால் அது எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து முடிவுக்கு வந்தது. இப்போ வந்து சங்கர் அவர்கள் வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்களாம். அதாவது வந்து பிப்ரவரி மாதம் இறுதியில் வந்து படத்துக்கான இந்தியன் 3 திரைப்படத்தோட ரீஷூட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். கமல்ஹாசன் அவர்களும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படத்தோட ரீஷூட்டில் வந்து எந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ண போவது கிடையாதாம். எல்லாமே வந்து ப்ரெசென்ட்ல இருக்க காட்சிகள் மட்டுமே இந்த இந்தியன் 3 திரைப்படத்தில் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 35 நாட்களுக்கு மேலே வந்து இந்த காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ணப்படுகிறதாம். பொதுவாக நமக்கு சங்கர் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்தாலே சொன்ன டேட்டை விட வந்து அதிகமாகவே ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரீஷூட் முடிந்தால் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியன் 3 ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணி